என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னாள். எமது மண்ணும் மக்களும் நாள்தோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம், ஆராய்வோம். தெளிவும் முடிவும் மக்கள் முன்னாள். சொல்வதை தெளிந்து சொல்வோம், செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னாள். என் அன்பு உறவுகளே, இன்றைய விவாதத்தில் நாம் காடு, சுற்றுச்சூழல் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். ஒரு நாட்டிற்கு நீர்வளம், நிலவளம், மண் வளம், காடு வளம் அவசியமானது. இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது முப்பாட்டன் வள்ளுவன் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் என்று பாடியிருக்கிறார். அந்த காடுகளை நாம் எவ்வளவு தூரம் பாதுகாத்து வைத்திருக்கிறோம், சுற்றுச்சூழலை நாம் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோமா அல்லது பாதிக்க வைத்திருக்கிறோமா என்பதை பற்றி எல்லாம் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த காணொளியை காண்போம். மலைகளும் மரங்களும் காடுகளும் செடி கொடிகளும் இல்லையேல் இந்த மனித சமூகமும் மற்ற உயிரினங்களும் தோன்றியிருக்கவும் முடியாது, உயிர் வாழ்ந்திருக்கவும் முடியாது என்பதே மறுக்க முடியாத உண்மை. வானுயர்ந்த மலை முகடுகள் இல்லையேல் துள்ளி தவழ்ந்தோடும் ஆறுகள் இல்லை. ஆறுகள் இல்லை என்றால் மனிதனுக்கான ஆதாரங்கள் இல்லை. காடுகளும் மரங்களும் பூமியை குளிர்விப்பதோடு வெப்பக்காற்றையும் தொழிற்சாலைகளால் வெளியேற்றப்படும் கரிமில வாயுவையும் கட்டுப்படுத்தி வருகிறது. இதை மனிதன் மறந்து போகிறான். தன் வளர்ச்சி நகர வளர்ச்சி என்று தன் சுயநலத்திற்காக மரங்களை வெட்டி சாய்த்து அழித்து வருகிறான். அணைகள், பெரும் குடியிருப்புகள், ஆசிரமங்கள், பெரும் கல்லூரி வளாகங்கள் என்று அவன் கட்டிய கட்டிடங்களின் விளைவு இயற்கை பேரழிவுகள். எடுத்துக்காட்டு, சுற்றுலா தலமான கேத்ரிநாத்தின் பெரும் அழிவு. இயற்கையை மனிதன் அழிக்கிறான். விளைவு, இயற்கையின் சீற்றத்திற்கு மனிதன் பலியாகிறான். காடுகளை அழிப்பதால் அரிய வகை உயிரினங்கள், அழகழகான பறவைகள், பார்ப்பதற்கு அரிதான விலங்குகள் என அனைத்தையும் இழந்துவிட்டு நிற்கிறோம். அடர்ந்த காடுகளில் வாழ்ந்த யானைகள் தனக்கான குடிநீர் தேடி, உணவு தேடி நகர்ப்புறங்களில் அகதிகளாக அலைய தொடங்கியிருக்கிறது. தனக்கிருக்கும் கோபத்தை மனிதனிடம் பழி தீர்க்கிறது. இவையெல்லாம் எதிர்கால அழிவிற்கான அறிகுறிகள் என்று சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கிறார்கள். ஆனாலும் இங்கே யாருக்கும் கவலை இல்லை. ஒரு காலத்தில் நம் காடுகளில் அலைந்த சிறுத்தைகளை காணவில்லை. காடுகளை பாதுகாக்க வேண்டும், மரங்களை வளர்க்க வேண்டும் என்று ஐநாவின் சுற்றுச்சூழல் அமைப்பு சொல்லி வருகிறது. இளைய தலைமுறை உறவுகளே, உங்களுக்கான இந்த மண் மாசுபடாமல் நாளை உங்கள் சந்ததியினருக்கு விட்டு போக வேண்டும் என்றால் காடுகளை காப்போம், மரங்களை வளர்ப்போம். அன்பு உறவுகளே, விவாதத்திற்காக அரங்கத்தில் நம்மோடு மதிப்புமிக்க பெருமக்கள், பெருமதிப்பிற்குரிய கவிஞர் ஐயா அவைநாயகன், சுற்றுச்சூழல் ஆர்வலர், பெருமதிப்பிற்குரிய காளிதாஸ், ஓசை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பினுடைய தலைவர், மதிப்பிற்குரிய சகோதரர் சங்கர் அவர்கள், பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் அந்திரிதாஸ் அவர்கள், மாநில தொழிற்சங்க பிரிவு செயலாளர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஐயா, நீங்க சொல்லுங்கய்யா, மரம் மண்ணின் வரம் காப்போம், மழை துளி உயிர் துளி சேமிப்போம் என்றெல்லாம் நாம எழுதி வைக்கிறோம், பார்க்கிறோம். மனிதனின் முதல் நண்பன் மரம், மரங்களின் முதல் எதிரி மனிதன் என்று கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. நீங்க இது பற்றி நிறைய ஆய்வுகளை செய்து வரீங்க, இயற்கை சுற்றுச்சூழலை பற்றி. இந்த காடு வளங்களை நம்ம பாதுகாத்து வச்சிருக்கோமா, இல்ல திட்டமிட்டு இத வணிக லாபத்திற்காக அழித்து கொண்டிருக்கிறோமா? எப்படி பாக்குறீங்க ஐயா? இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுங்க
கடந்த 10 ஆண்டுகள் வனத்துறைக்கு சொந்தமான காடு நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. 1980க்கு முன்னாடி வனத்துறையே காடுகளை விற்பனை செய்துட்டு இருந்தது. கூப்பு சிஸ்டம்னு ஒண்ணு வச்சு விற்பனை செய்தாங்க அவங்க. முதல்ல இந்த நேரத்துல அரசியலுக்கு அப்பால் இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு நன்றி சொல்லணுங்க. இந்திய காடு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. கொண்டு வந்த பிறகு வனத்துறைக்கு அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிச்சாங்க. அதுக்குள்ளார இருக்கிற காடு பெருமளவில் பாதுகாப்புக்குள்ளானது சட்ட ரீதியா. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த 10 ஆண்டுகள்ல அவை பாதுகாப்போடு இருக்குதுங்க. இன்னைக்கு பெரிய மரம் கடத்தல் கும்பல் எதுவும் வனத்துறைக்கு சொந்தமான காடுகள்ல தைரியமா நுழைய முடியாது. அதுக்கு அடிப்படையா இன்னொரு காரணம், ஆங்காங்கே சுற்றுச்சூழலில் அக்கறை மிக்க இளைஞர்கள் வந்துட்டாங்க. ஆனா இதுல சோகமான பகுதி என்னன்னா, நம்முடைய ஒவ்வொரு கிராமத்திலையும் காடு இருந்ததுங்க. அததான் நம்முடைய இலக்கியம் சொல்கிற முல்லை நிலம் என்பது. இன்னைக்கு நம்ம பார்க்கிற காடெல்லாமே குறிஞ்சி நிலக்காடுகள், மலைக்காடுகள். முல்லை நிலக்காடுகள் அழிந்ததனுடைய குறியீடா நம்ம என்ன சொல்ல முடியும்னா, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் நரி ஊளையிடாத ஒரு கிராமம் கூட கிடையாது. இன்றைக்கு நரி ஊளையிடுகிற கிராமமே இல்லை. நரி வாழ்ந்த காடுதான் முல்லை நிலக்காடு. ஒவ்வொரு கிராமத்திலயும் அந்த காடு இருந்துச்சு. அந்த காடு ஏறக்குறைய முழுமையாக அழிக்கப்பட்டுருச்சு. தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல, கும்பகோணத்துல, சென்னை அருகில எல்லாம் புலி வாழ்ந்தது. இன்னைக்கு புலி இல்ல. புலி இல்லைன்னா புலி வாழ்ந்த காடு அழிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அழிவுக்கு பின்னால் நம்பிக்கையா இருக்கிறது என்னன்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல கடந்த 50 ஆண்டுகளை காட்டிலும் புலிகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரித்திருக்கு தமிழ்நாட்டில். அப்படின்னா ஓரளவு இப்போது அக்கறையுடைய ஒரு சமூகம் நம்மிடம் வந்திருக்கிறது. இயற்கை வளங்கள் பாதுகாப்பு பற்றிய பெரிய அக்கறை வந்திருக்கிறது. அதுக்கு உண்மையிலேயே யாரை பாராட்டணும்னா புதிய தலைமுறையை தான் பாராட்டணும். ஐயா, நீங்க சொல்லுங்க. காடுகளில் வளங்களை பற்றிலாம் நீங்க நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறீங்க. இப்ப காளிதாஸ் ஐயா சொன்னாங்க, நரி ஊளையிடாத கிராமங்களே அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு ஊளையிடுகிற கிராமங்களே இல்லைன்னு. அது மாதிரி நரிகள் வாழ்வதற்கு முதல்ல காடுகள் இல்லை, அழிக்கப்பட்டுருச்சு. இதை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? இங்கே குற்றம் செய்வது யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த காடுகளை அழிக்கின்ற ஒரு வேலையை செய்வது நாம் தான். ஆகவே அந்த தப்பை நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தவறை உணர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் காடுகளை அழிக்காமல் பாதுகாப்பது என்பது மிகவும் முக்கியமானது. நண்பர் சொன்னது மாதிரி அதற்குரிய ஒரு விழிப்புணர்ச்சி இப்பொழுது தோன்றி இருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியாக நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக மாணவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை வழிநடத்துகின்ற ஆசிரியர்கள். பள்ளியிலே இருக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களை முறையாக வழிநடத்துகின்றார்கள். மட்டுமல்ல, கல்லூரி அளவிலே அவர்களுக்கு சூழலிய குழுக்கள், ஈகோ கிளப் என்று சொல்லுகிறோமே, அது போன்ற அமைப்புகள் எல்லாம் நடத்தி அவர்களை எல்லாம் மரம் நடுவது, சூழல் சுற்றுலா செல்வது போன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளில் அவர்களை ஈடுபடுத்துவதால் எதிர்காலம் மிகவும் வளமாக இருக்கும், காடுகள் பாதுகாக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நன்றி. நன்றி ஐயா. சங்கரையா, நீங்க சொல்லுங்க. நமது அமைப்பின் மூலமா நிறைய இடங்கள்ல நீங்க மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து பாதுகாத்து வரீங்க. இப்ப நமது மண்ணுல பருவமழை எல்லாம் மாறி மாறி வருது. இப்ப பருவத்திற்கு மழை பெற முடியாத ஒரு பேரவலம் நமக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நாம காடுகளை அழிப்பதுதான் அப்படின்னு தெரியுது நமக்கு. இப்ப இதை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? ஆமா, இப்ப இந்த காடுகள் அழிப்புனால பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கார்பன் அளவீடு, இப்ப 1 லட்சம் கார்பன் அளவீடு நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நம்ம வாழக்கூடிய தகுதி நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 350 விழுக்காடு தான் இருக்கணும் அந்த கார்பனுடைய அளவு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 380 தாண்டிடுச்சு. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய கார்பன் துகள்கள் 1 லட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 350 தான் இருக்கணும். 380 போயிருச்சு. இதுவே ஒரு 400 450 போனாக்கா வாழ தகுதி இல்லாத ஒரு நாடாக மாறிடும். இதுக்கெல்லாமே ஒரே இது காடுகள் அழியாம இருக்கிறதும் மரங்கள் அதிக அளவில் நடுறது மட்டும்தான் ஒரு நல்ல தீர்வா இருக்கும்.
இப்ப இதுல வந்து ஒரு காடுகள் அழிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதி காடுகள். அந்த காடுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட மீன்கள் இருந்தது, விதவிதமான மீன் வகைகள் இருந்தது. அது அழிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் அது இன்னைக்கு அழிக்கப்பட்டுருச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா ஏக்கர் கணக்குல வந்து குப்பையை கொட்டி சதுப்பு நிலத்தை எல்லாத்தையுமே அழிச்சாச்சு. இப்ப இந்த சதுப்பு நிலம் மட்டும்தான் அங்க அழிஞ்சுதான் பாத்தீங்கன்னாக்கா அது இல்ல. ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இங்க ஒண்ணு நான் சொல்லணும். உலகிலேயே மிகவும் தூய்மையான ஒரு விஷயம், ஒரு பொருள் ஒரு இருக்கு அப்படின்னாக்கா அது தாய்ப்பால். அந்த தாய்ப்பாலில் விஷம். இது ஒரு அதிர்ச்சியா இருந்து என்ன எப்படி அப்படின்னு அந்த பக்கம் நாங்க வந்து அந்த பகுதிகளில் நாங்க வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னாக்கா அது மாதிரி எடுத்து அந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்க்கும்போது இது இந்தியாவில தான் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகமே எங்களுக்கு வந்தது. இந்தியாவில, தமிழ்நாட்டில், சென்னையில அருகில் இருக்கக்கூடிய இது வந்து இப்போ அது எதனால வந்து கேட்டீங்கன்னா அங்க இருக்க குப்பைகளை எரிக்கிறாங்க. குப்பைகளை எரிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா டயாக்சின் புகை வெளியில வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருடையும் போய் சுவாசத்துல போயிட்டு இது மாதிரியான ஒரு விளைவு ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் நம்ம குறைக்கணும், தடுக்கணும்னா கூடுமான வரைக்கும் எல்லாரும் மரக்கன்றுகள் அதிக அளவு நடணும் அப்படின்றதான். நன்றி அண்ணா. நீங்க சொல்லுங்க அண்ணா. இப்ப இந்திய பெருநாட்டுல 3 மடங்கு காடுகள் இருக்கணும்ங்கிறாங்க. அப்படி பார்த்தா 33.3 விழுக்காடு காடுகள் இருக்கணும். ஆனா இங்க 27 விழுக்காடு தான் இருக்குது. தமிழ்நாட்டுல அதுவும் 17 விழுக்காடு தான் இருக்குது. 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள், 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த மரங்களை எல்லாம் கூட நம்ம வெட்டி சாய்க்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னதுல இருந்து ஓசை காளிதாஸ் சொன்னதுல இருந்து நான் கொஞ்சம் மாறுபடுகிறேன். ஏன்னு சொன்னால் இந்தியன் ஃபாரஸ்ட் பாலிசி என்ன சொல்கிறது என்று சொன்னால் மொத்த நிலப்பரப்பிலே 1/3 பகுதி காடுகளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. 20.5% காடுகள் தற்பொழுது இந்தியா முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு அந்த காடுகள் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது. நான் சொல்லல, இந்த 17.5% உயர்கிறதோ இல்லையோ குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த கவலை தான் எல்லோருக்கும் இருக்கிறது. மகாத்மா காந்தி அவர்கள் லண்டன் போயிருந்த பொழுது ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், அதாவது இந்திய காடுகளில் விலங்குகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது இதை நான் மறுப்பதற்கில்லை, ஆனால் நாட்டிலே விலங்குகளின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது அப்படின்னு இரு பொருள்பட சொன்னார். அதாவது மனிதன் விலங்காகி கொண்டிருக்கிறான் இரு பொருள்பட சொல்லி காட்டிலே இருக்கின்ற விலங்குகள் எல்லாம் நாட்டிற்கு வருகின்றன என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் விலங்குகளின் வசிப்பிடங்களை மனிதன் ஆக்கிரமிக்கிறான். ஆகவே மனிதன் வசிப்பிடங்களை விலங்குகள் ஆக்கிரமிக்க இப்பொழுது காட்டிலே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா அண்மையிலே ஒரு பரபரப்பான இப்போது அன்றாடம் பரபரப்பான செய்தி என்னன்னு சொன்னா இன்றைக்கு மதுக்கரையிலே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனை தாண்டும் ஒரு யானை அடிபட்டு செய்ததுன்னு ஒரு செய்தி வந்தது. இன்றைக்கு திருவண்ணாமலைனாவே கிரிவலம் தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். இப்ப யானை வளம் வந்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலையிலே செங்கத்திலே இருக்கின்ற சின்ன சின்ன காடுகளே எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த காட்டினுடைய அடர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்த காரணத்தால், அந்த அடர்த்தியின் காரணமாக வறட்சி வந்த காரணத்தால் அவர்கள் இன்றைக்கு மக்கள் வசிக்கின்ற பிரதேசங்களை நோக்கி இன்றைக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. இதை தடுக்க என்ன செய்ய வேண்டும் நீங்க ஐயா கேட்டீங்க. அதுக்கு தடுக்கிறதுக்கு ஒன்று சொன்னா இந்திய அரசியல் சட்டத்திலே காஷ்மீருக்கு எப்பவுமே ஒரு சிறப்பு சலுகை இருக்கும். எக்ஸப்ட் டு தி ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஜம்மு காஷ்மீர்ல இந்த லேக் பிரதேசம் இருக்குதுல, அந்த படகு ஓட்டுறாங்களா அந்த பகுதியில பாத்தீங்கன்னா தேவதாரு மரங்கள் நிறைய இருக்கும். ஆனா தேவதாரு மரங்களை யாருமே வெட்ட மாட்டாங்க, அதுவே தானா விழுந்தால் தான் உண்டு. ஆனா ஒருவேளை யாராவது வெட்டினால் அவருக்கு ஆயுட்கால சிறை என்று காஷ்மீரிலே ஒரு சட்டம் சொல்கிறது என்று சொன்னால் அதை போன்ற ஒரு சட்டங்களால் தான் இதை பாதுகாக்க முடியும் என்பதை தவிர அவர் சொன்ன மாதிரி பல பேர் இன்றைக்கு பசுமை தாயகம் உள்ளிட்ட பல அமைப்புகள் மரக்கன்றுகளை நடுகிறார்கள். அதிலே நல்ல விதமாக நடந்து கொடுக்க அவர்களை நாம் பாராட்டுகிறோம். ஆனா நிலைமை என்னன்னு சொன்னா ஆபரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் எக்ஸ்பயர்ட். நடுகிறார்களே தவிர அந்த மரங்கள் நல்ல வளருகிறதா, பராமரிப்பு செய்யப்படுகிறதா என்பது $1 பில்லியன் கொஸ்டின் என்கின்ற நிலையிலே தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இன்னைக்கு பரபரப்பாக இருக்கிற இஷ்யூ தாமர உருக்காலை இருக்கின்ற தூத்துக்குடியிலே இருக்கின்ற அந்த ஸ்டெர்லைட் ஆலை. அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு அப்ரூவல் வழங்கும் பொழுது பொல்யூஷன் கண்ட்ரோல் போல் 2 கட்டுப்பாடுகளை விதித்தது. ஒன்று, அந்த கடற்கரை பகுதி மெரைன் பார்க் என்று அறிவிக்கப்பட்ட காரணத்தால் கடற்கரையிலிருந்து 25 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் அந்த தொழிற்சாலை நிறுவ வேண்டும் என்று சொன்னது. ஆனால் இன்னைக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் 11வது கிலோமீட்டர்ல இருக்குது. இன்னொரு நிபந்தனை என்ன என்று சொன்னால் அது 250 மீட்டருக்கு அடர்ந்த காடுகளை, அடர்த்தியான காடுகளை வளர்க்க வேண்டும் சொல்லியிருக்கு. எதுக்குன்னா அந்த கந்தக அமிலம் இருக்குல்ல, அந்த அமிலத்தினுடைய அந்த காற்று நச்சு காற்றாக ஆகிவிட்டால் ஒருவேளை அந்த ஆக்சிஜன்
மரங்கள் வெளியிடுகின்ற ஆக்சிஜன், பிராணவாயு அவற்றை உள்வாங்கிக் கொண்டு அந்த நோயினுடைய தன்மையை, தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 250 மீட்டர் அடர்த்தியான காடுகளை வளர்க்க வேண்டும் என்று சொன்னது. ஆனா என்ன நிலைமைனா, இவங்க மறுபடியும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க, ரெக்வெஸ்ட் லெட்டர். 250 மீட்டரை 25 மீட்டரா குறைச்சிடுங்க. 25 மீட்டரா உடனே குறைச்சிட்டாங்கன்னா இது யாருடைய தவறு என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி. வணக்கம் என் அன்பு உறவுகளே, மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். ஐயா காளிதாஸ் ஐயா, நீங்க சொல்லுங்க. இப்ப காடுகளை இப்ப என்ன அந்திரிதாசன் நான் சொன்னாங்க, இப்ப காடுகளை நாம இழப்பதனால என்னென்ன விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும். இப்ப சொன்ன மாதிரி இப்ப காடுகளை அழித்து நிறைய தொழிற்சாலைகளை நம்ம நிறுவுறோம். அந்த தொழிற்சாலைகள் வெளியிடுகிற நச்சு, கழிவு, புகை இதையெல்லாம் கட்டுப்படுத்தி, மாசை கட்டுப்படுத்தி, சுவாச காற்றை சுத்தமா வைத்திருக்கிற பெரும்பணியை மரங்கள் செய்கிறது. இப்ப இந்த மாதிரி எந்தெந்த நம்ம பின்விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும்ங்கிறத சொல்லுங்க. முதல்ல ஒரு அடிப்படையான ஒரு தகவல் இருக்குங்க. காடு வளர்ப்பது, காடு என்பது வேறு, பசுமை பரப்பு என்பது வேறு. காடுங்கிறது வெறும் மரம் அல்ல, அது கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவிலிருந்து ஆலமரம் வரைக்கும், சின்ன பாசியிலிருந்து யானை வரைக்குமான மரம், செடி, கொடி, பூச்சி, புழு, பறவை, விலங்கு, நுண்ணுயிர், மண் எல்லாம் சேர்ந்ததுதான் காடு. அந்த காட்டை நம்மால் உருவாக்க முடியாது, காடுகளை நம்மால் உருவாக்க முடியாது. காடுகளை பாதுகாக்க முடியாது, வெறும் மரம் மற்றும் அல்ல, காடுகளை பாதுகாக்க முடியும். இதனுடைய விளைவு என்னன்னா, இந்த பருவநிலை மாற்றம். மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்வதில்லை, பெய்யக்கூடாத நேரத்தில் பெய்கிறது. தமிழ்நாட்டின் மழை நாட்கள் குறைந்து விட்டன. அது மும்மாரி மழை பெய்த அந்த காலம் போய் ஒரு மாதிரி கூட பெய்யுது, இன்னைக்கு ஒரு மாதிரி கூட பெய்வதில்லை. இதற்கு உலகளாவிய பருவநிலை மாற்றம் காரணமா இருக்குது. இதற்கு ஈடு செய்வதற்கு என்ன செய்ய முடியும்னா, ஒரு நம்ம 35,000 கிலோமீட்டர் ஒரு காரை ஓட்டினோம்னா எவ்வளவு கரிவாயுவை வெளியிடுவோமோ அதை ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள மரங்கள் அதனை உறிஞ்சி எடுத்துடும். அப்ப ஏன் மரத்தை வளர்க்கிறோம்னா, மரம் என் பூமியை காக்குவதற்கு, அடுத்த தலைமுறைக்கு காப்பாற்றுவதற்காக மரம் நடணும். அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இருக்குங்க. இந்த உணவு தானிய கிடங்கு ஒண்ணு இருக்கு, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு இருக்குது. ஆனா அந்த நிறுவனத்துக்கு ஒரு பிரச்சனை, அவங்க சேமித்து வைத்திருக்கிற உணவு தானியங்கள்ல ஏறக்குறைய 10-15% ஆண்டுதோறும் விரயமாகுது. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் நம்மளால் நம்ப முடியாது, எலி தொல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளவு நவீன உலகத்துல எலியை கட்டுப்படுத்த முடியலையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஆனா அறிவியல் எலியை பற்றி ஒரு தகவல் சொல்லுது. எலி எவ்வளவு வேகமா பரவ முடியும்னா, அதுக்கு எதிரி இல்லாத ஒரு சூழலும் நல்ல உணவும் இருந்துச்சுன்னா, ஒரு ஜோடி எலி 2 எலி ஒரு வருடத்தில் 880 எலியாக பெருக வாய்ப்பு உள்ளது. இது அறிவியல் சொல்லுங்க. இது உண்மைனா, ஒரு வருடத்துல 850 நமக்கு அனுமானிச்சுட்டு அதை சரிபாதியா ஆண் பெண்ணா 440 இணை தார் 440 ஜோடியா அடுத்த ஆண்டு இதே வேகத்துல பெருகிடுச்சுன்னா 2 எலி 2 வருடத்தில் 2 லட்சத்துக்கு மேலான எலியாக பெருகும் வாய்ப்பு உள்ளது. இது அறிவியல் சொல்லுது. ஆனா அறிவியல் இன்னொரு காரணத்தையும் சொல்லுது. ஏன் இந்த உலகம் எலிகளின் உலகமா மாறலைன்னா, ஒரு ஆந்தை குடும்பம், ஒரு ஆண் பெண் குடும்பத்தோடு இருக்கிற ஒரு ஆந்தை குடும்பம் ஒரு இரவில் குறைந்தபட்சம் 6 எலிகளை சாப்பிடுகிறது. அது சாப்பிடுற 6 எலியும் சரிபாதி ஆண் பெண் நம்ம அனுமானிச்சோம்னா, எதிர்காலத்தில் ஒரு நாளைக்கு 6 லட்சம் எலிகள் பெருகாமல் ஒரு ஆந்தை குடும்பம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆந்தை எங்க வாழும்னா, நகரத்தில் இருக்கிற பெரிய மரங்களில் தான் வாழும். நகரத்தில் இருக்க எல்லாம் பெரிய மரங்கள், மரப்பொந்துகள்ல தான் வாழும். வளர்ச்சிங்கிற பேர்ல சாலை போடுகிறோம், கட்டிடம் கட்டுகிறோம் என்ற பெயரில் நம்மால் முன்னோர்களால் பேணி காக்கப்பட்ட பல நூறாண்டுகள் வளர்ந்த மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டு விட்டன. இன்னைக்கு நாம நட்டு வைக்கிற மரத்துலதான் நாளைக்கு ஆந்தை வாழும். அப்படின்னா ஏன் மரம் நடணும்னா, என்னுடைய உணவை காப்பாற்ற, என் மூச்சு காற்றை காப்பாற்ற, இந்த பூமியை காப்பாற்ற மரம் நடணும். இந்த உணர்வை நம்ம பரப்பணும். மரம் நடுறதுக்கு எங்க இடம் இருக்குன்னு கேட்பாங்க. மரம் நடுவதற்கு இடம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. மரம் நடுவதற்கான இடம் மனசுல இருக்கணும். மனசுல இடம் கிடைக்குதுன்னா இடம் கிடைக்கும். அடுத்து நீங்க முதல்ல ஒரு முன்வைத்தீங்க, இந்த யானை ஊருக்குள்ள வந்துருச்சு, நரி, மயில் வந்துருச்சு. இது மயில் ஏன் எல்லா விலங்குகளுமே மயில் ஏன் ஒன்னொன்னுக்குமே ஒரு நாம் செய்த தவறுகள் அவைநாயகன் சொன்னதை போல மயில் ஏன் வந்துச்சுன்னா, மயிலிட வாழ்விடம் புதற்காடுகள்.
புதற்காடு ஒவ்வொரு ஊர்லயும் புதற்காடு இருக்கும். புதற்காடு இருக்கும், மேய்ச்சல் நிலம் இருக்கும். இது ஒவ்வொரு ஊர்லயும் வச்சிருந்தாங்க. மேய்ச்சல் நிலமும் புதற்காடு எந்த ஊர்லயும் இல்லாத போது அது வாழ்ந்த இடத்தை பரிதவித்து பரிதாபமாக இன்னைக்கு விளைநிலத்துக்கு வந்துருச்சு. இப்ப மயிலும் பாவம், விவசாயம் பாவம், இப்படிதான் நம்ம பார்க்கணும். மயில் வந்துருச்சேன்னு மயில் மேல கோபம் கொள்வதல்ல. மயிலும் பாவம், விவசாயம் பாவம். மயிலும் காப்பாற்றப்பட வேண்டும், விவசாயம் காப்பாற்றப்பட வேண்டும். இப்படி யோசிச்சோம்னா தீர்வு கிடைக்கும். அதே போல யானை வந்ததுக்கு அடிப்படையான காரணம், யானை அது பெரிய விலங்கா போச்சு, அதான் அது பாவம். பெரிய விலங்குங்கிறதுனால அதுக்கு அதிக உணவு தேவை. ஒரு நாளைக்கு 250 இருந்து 300 கிலோ எடையுள்ள உணவு சாப்பிடணும், 150 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இது ஒரு இடத்துல கிடைக்காது, கூட்டமா வாழணும். ஆகவே அதுக்கு பெரிய வாழ்விடம் தேவைப்படுது. நம்மிடம் அந்த வாழ்விடம் இருந்தது. இந்த ஆசிய யானைகள் அதிக அளவில் வாழ்வது இந்தியாவில். இந்தியாவில் வாழும் ஆசிய யானைகளில் சரிபாதிக்கு மேல் உள்ளது தென்னிந்தியாவில். தமிழ்நாடு யானைகளின் பூமி. யானைகள் காலங்காலமாக நம்மோடு வாழ்ந்தது. அந்த யானைகள் இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு அகதியாய், தன்னுடைய வாழ்விடத்தை தொலைத்த அகதியாய், குடும்பங்குட்டியோடு எங்க போனாலும் கல்லடிச்சு, ஒரு நாளைக்கு அது 16 மணி நேரம் சாப்பிடணும். ஆனா எங்க போனாலும் கல்லடிச்சு தூங்க விடாம குடும்பங்குட்டியோட துரத்தி ஒரு அம்மா யானை வயிற்றுல குட்டியோட பிரசவத்துல செத்து போச்சு. அதனுடைய வேற வழி இல்லாம தான் அந்த யானையை புடிச்சிட்டு போயிட்டு இன்னைக்கு கேம்ப்ல விட்டுருக்காங்க. இது ஒரு வழியோட பார்க்கணும். இதுக்கு என்ன காரணம்னா, அது வாழ்ந்த அந்த காட்டு பகுதியில் அல்லது வலசை போகும் பகுதி காடுகளுக்கு வெளியே தனியார் நிலங்களிலும் இருந்தது. நாம என்ன சொல்லிட்டோம், ஃபாரஸ்ட் லேண்ட் பட்டா லேண்ட் நம்ம பிரிச்சுட்டோம். இது நம்ம தேவைக்கு. ஆனா யானை காலங்காலமா வாழ்ந்துச்சு. நம்ம நவீன மனிதர்கள் தோண்டி 2 லட்சம் வருஷம் ஆகுது, யானை தோண்டி 8 கோடி வருஷம் ஆகுது. அப்படின்னா இது அதனுடைய இடம். பல 100 ஆண்டுகளாக அது போய் வந்த இடத்த நம்ம ஆசிரமம் கட்டி, ரிசார்ட் கட்டி, கேளிக்கை விடுதிகள் கட்டி, ஹாஸ்பிட்டல் கட்டி, காலேஜ் கட்டி அந்த வழித்தடத்தை மறிச்சிட்டோம். அதுக்கு ஒரு வழித்தடம் தான் தெரியும். எந்த மாசத்துக்கு எங்க சத்தியமங்கலத்தில் இருக்கிற யானை கேரளாவுடைய சைலண்ட் வேலைக்கு போயிட்டு திரும்ப சத்தியமங்கலம் வந்துடும். முதுமலை யானை கோயம்புத்தூர் சிறுவாணி மலைக்கு வந்துட்டு முதுமலைக்கு போயிடும். அதுக்கு போய் வர பாதை அதனுடைய மரபணுக்கள்ல இருக்கு. அந்த பாதையை அது மாத்திக்காது. அதுக்கு எந்த மாசம் எங்க உணவு கிடைக்கும், எந்த மாசம் எங்க தண்ணி கிடைக்கும் தெரியும். அந்த பாதையில நம்ம ஒரு கட்டிடம் கட்டி மறிச்சிட்டோம்னா அதுக்கு வழி தெரியாது, பசிக்கும். உடனே ஊருக்குள்ள வரும், பசி தேடி குழந்தை குட்டியோட வரும். நம்ம விவசாயி இருப்பாரு, அவர் பாவம் அப்பதான் சோளம் போட்டிருப்பாரு, அடிப்பாரு, கல் அடிப்பாரு. அது போக இன்னொரு அதுக்கு மறுபடியும் பசி, இன்னொரு அடிக்க 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 விவசாயம் பாதிக்கப்பட்டு யானையும் பாதிக்கப்பட்டு கடைசியில எங்க போய் முடியும்னா, யானை யாராவது குறுக்க வந்தாங்கன்னா இவனும் கல் அடிச்சிருவான், அவன் அடிச்சு உடனே நம்ம ஊருக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம்னு செய்தி போட்டுருவோம். யானையினுடைய வழித்தடத்தை மறித்தவர்கள் செய்த அட்டகாசம் என்பதை உணர்ந்து யானைகளுடைய அந்த வலசை பாதைகளை காப்பாற்றுவதற்கு நாம் நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த யானைகளை காப்பாற்ற முடியாது. யானை காப்பாற்றலாம் என்ன, இப்படி கேள்வி கேட்போம். இன்னைக்கு அறிவியல் பல உண்மைகளை சொல்ல அதிசயமா இருக்குதுங்க. யானை இல்லைன்னா காட்டுல பல மரங்கள் முளைக்காது. ஏன்னா யானை சாப்பிட்டு அது 40 இருந்து 70 மணி நேரம் ஆகும் அதனுடைய செரிமானமாக. அந்த செரிமான பகுதியில் ஊறி அதனுடைய சாணத்தில் வெளிவந்தால் மட்டுமே சில மரங்கள் முளைக்கும், ஆய்வுகள் சொல்லுது. யானை கீஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்றாங்க, ஒரு காட்டின் ஆதார உயிரினம். யானை இருந்தால் மட்டுமே பல உயிரினங்கள் அங்க வாழ முடியும்னு அறிவியல் சொல்லுது. சின்ன வண்ணத்து பூச்சி சில நேரங்களில் யானை பின்னாடி பறக்குமாமா, ஆய்வுகள் சொல்லுது. 2 காரணங்கள். ஒண்ணு, அங்க நாம உப்பு சாப்பிடுறோம், சோடியம் குளோரைடுன்னு சொல்றோம். இந்த உப்பு விலங்குகள் சாப்பிடும். யானை புல்ல சாப்பிடுன்றது தெரியும். சில நேரத்துல மண்ணை சாப்பிடும். காடுகள்ல இருக்கிற உப்பு மண்ணை சாப்பிடும். அது மினரல், தனக்கு தேவையான போது அதை சாப்பிட்டுக்கும். அந்த உப்பு சத்து வண்ணத்து பூச்சிகளுக்கு தேவை. அது அந்த யானைகளுடைய கழிவிலிருந்து அதை உறிஞ்சி எடுத்துக் கொள்கின்றன. அதே போல நல்ல குளிர்காலத்துல, நல்ல இந்த மார்கழி குளிர்ல அதிகாலை குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும் போது ஒரு யானை ஒரு நாளைக்கு சராசரியா 20 முறை சாணம் போடும். ஒரு கூட்டமா இருந்துச்சுன்னா அது அங்க ஒரு 15 நிமிடத்துக்கு ஒரு சாணம் வரும். அந்த வெதுவெதுப்பான யானை சாணத்தில் அமர்ந்து இந்த வண்ணத்து பூச்சிகள் இந்த பருவநிலையை தனக்காக பேலன்ஸ் பண்ணிக்குது. ஒரு சின்ன வண்ணத்து பூச்சிக்கு உதவுகிற பெரிய யானை உதவுதுங்கிறது தான் காடு. ஒவ்வொரு உயிரினமும் இந்த காட்டில் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றன. அந்த யானை இந்த காட்டுல இல்லாம போச்சுன்னா இந்த காடு தன் தன்மை இழந்துரும். இதை காப்பாற்றுவதற்கான முயற்சியை தான் நாம் எல்லோரும் சேர்ந்து எடுக்கணும். எடுத்தால் நம் காலத்தில் நமது தமிழகம்
ஒரு பசுமை நிறைந்த தமிழகமாக மாறும். அந்த நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நன்றி.